இருந்தாலும் லோகேஷை நீங்கள் இந்த அளவுக்கு கலாய்க்க கூடாதுடா. மேட்ரு என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் ஒரு படத்தில் இறங்கி போனாங்க. அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு நிறைய அப்டேட் கிடச்சிது பிஃபோர் கூலிக்கு முன்னாடி. ஆஃப்டர் கூலி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கையிலேருந்து நெல்சன் கைக்கு போயிருக்குன்னு அன்அஃபிஷியலாக ஒரு அப்டேட் கிடச்சிருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே காமெடியாக ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டிருக்காரு. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்க ப்ராஜெக்ட், நீங்க தானே பண்ணணும். சார் நான் 6 மாசமா தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாசம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமா இருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சீங்க? சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.